கடந்து போவோம். என்னோட பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 66 முதல் 69 வரையிலான வசனங்களை நம்ம வாசிக்க கேட்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 66வது வசனம் முதல் 69வது வசனம் வரைக்கும். அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல். அது முதல் அது ரொம்ப முக்கியமானது இல்லையாமா? மறுபடியும் படிமா. அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். 67வது வசனம். அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களா என்றார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. அடுத்த வசனம். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்று சொன்னார். அல்லேலூயா. இந்த வசனத்துக்கு முன்னாடி எத்தனை பேர் படிச்சிருக்கிறீங்க? இதே சபையில் நம்ம சில மாதங்களுக்கு முன்னாடி போய் பார்த்தா இந்த வசனம் பிரசங்கிச்சிருப்போம். யூடியூப்பில் இருக்கும். படித்தவங்க மட்டும் கை தூக்கு. நிறைய பேர் படிச்சிருக்கிறீங்க. இந்த வசனத்தை ஆண்டவர் பேசுகிறதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. என்ன காரணம்னா, அது முதல் அந்த 66வது வசனம் தொடங்குது பாருங்க. அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். யார் பின்வாங்கி போனது? ஒரு சுகத்திற்காக வந்தவர்கள் அல்ல. யார் இயேசுவுடனே நடக்காமல் இயேசுவை விட்டு விலகி போனது? ஏதோ ஒரு நாள் அவருடைய பிரசங்கம் கேட்க வந்தவர்கள் அல்ல. பைபிள் சொல்லுகிறது அவருடைய சீசர்கள். அவருடைய சீசர்கள் யாரு? நீங்க இயேசு கிறிஸ்து அவருடைய சீசர்கள் என்று அழைக்கப்படுகிறவர்களுக்கு பின்பதாக நீங்க போய் பார்த்தா அதில் சில உதாரணங்கள் பைபிள் சொல்லுது. அவர் சிலரை அழைத்தார் என்று இருக்கிறது, தெரிந்து கொண்டார் என்று இருக்கிறது. அப்போ தெரிந்து கொண்டு அழைத்து அவருக்கு பின்னே நடக்கும்படி ஏற்படுத்தின ஒரு கூட்டம் சீசர். இன்னொரு வார்த்தையில் சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் என்று பூரணமாய் அறிந்து விசுவாசித்து அவருக்கு பின்னாடி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் வைத்துக் கொள்கிறோம், இனி இவர் தான் எங்களுடைய இரட்சகர் மெசாயா என்று சொல்லி அவருக்கு பின்னே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து போனவர்கள் தான் இந்த சீசர்கள். ஆனால் ஒரு காலகட்டமான போது அப்படியே அவங்க இயேசுவுக்கு பின்னாடி போகிறாங்க, இயேசுவோடு வாழ்கிறாங்க, இயேசுவுடைய ஊழியத்தில் பங்குள்ளவர்களாக இருக்கிறார்கள். எங்கும் இயேசுவை குறித்து அவர்கள் பிரசங்கிக்கிறார்கள், சாட்சி கொடுக்கிறார்கள். நல்ல ஒரு வாழ்க்கை. ஆனால் ஒரு காலகட்டமான போது அவங்களுக்கு இப்போது இயேசுவோடு நடக்க வேண்டாம், இயேசுவுக்கு பின்னே போக வேண்டாம், இயேசுவை விட்டு கொஞ்சம் பின்மாறுவோம், இயேசுவை விட்டு விலகி போவோம் அப்படின்னு தோன்றுது. எப்போ? அது முதல் என்று தொடங்குகிறது அந்த வசனம். அந்த அது முதல்ங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. ஏதோ ஒரு விஷயம் நடந்ததுனால தான் இவங்களுக்கு இப்போ இயேசுவின் பின்னாடி போகிறதுக்கு மனசில்லாமாயிட்டாங்க. என்ன நடந்தது இவங்களுக்கு? இயேசுவுக்கு பின்னாடி அர்ப்பணித்து வந்த இவங்க வாழ்க்கையில் இப்போ இயேசு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் விலகி போகிறதற்கு காரணம் என்ன? நீங்கள் அந்த பைபிளை வாசிங்கன்னா பைபிள் தெளிவாக சொல்லுகிறது, அவர்கள் இயேசுவை விட்டு பின்வாங்கி போனார்கள், அவருடனே நடக்கவில்லை. அப்போ ஒரு கிறிஸ்துவ ஜீவிதத்தினுடைய மைய பகுதி இந்த வசனத்துக்குள்ள இருக்கிறது. கிறிஸ்துவுடனே நடப்பதும் கிறிஸ்துவுடனே வாழ்வதும் தான் கிறிஸ்துவம். கிறிஸ்துவையோ கிறிஸ்துவத்தின் அனுபவத்தையோ விட்டு விடுவது கிறிஸ்தவம் அல்ல. இயேசுவை மையமாக வைத்து ஜீவிப்பது தான் ஆவிக்குரிய வாழ்க்கை. இயேசுவை அல்லாமல் உலகத்தையோ மனுஷர்களையோ செல்வத்தையோ பொருளையோ வேறு எதை நாம் மையமாக வைத்து ஜீவித்தாலும் நாம் இயேசுவை விட்டு விலகுகிறோம் என்று சொல்லி அர்த்தம். இவங்க இயேசுவை விட்டு விலகுறதுக்கான காரணத்தை 60வது வசனத்தில் பைபிள் சொல்லுது. வாசிங்க 60வது வசனம். அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்டபோது. அப்போ ஏதோ என்ன செய்யறாங்க? கேட்கிறார்கள். நல்லா கவனிங்க, பக்கத்தில் நல்லா கவனிக்கணும். ஏதோ ஒன்று கேட்குறாங்க. இந்த கேட்ட போது தான் இவங்களுக்கு பிரச்சனை தொடங்குது. என்ன கேட்டாங்க? இந்த கேட்ட பொழுது அவர்களுக்கு என்ன தோணுது? இது கடினமான உபதேசம், இது ஹார்ட் டீச்சிங், டிஃபிகல்ட்டான டீச்சிங். இங்கிலீஷில் பல வேர்டு அது கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப ஹார்டு, கடினமான ஒரு உபதேசம். அதனால என்ன செய்யறாங்கம்மா? யார் இதை கேட்பார்கள் என்றார். யார்
இதை கேட்பார்கள். கேட்டது யாரு? அந்த வசனத்தை நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். பைபிள் தெளிவாக சொல்லுது, அவருடைய சீசரில் அநேகர் இவர்களை கேட்டபோது. கேட்டது யார்? எல்லாருமே சீசர்கள் தான். அங்கிருந்து எல்லாருமே சீசர்கள் தான். அப்போது சீசர்கள் தான் கேட்குறாங்க. ஆனால் இந்த கேட்ட பொழுது அவங்க என்ன சொல்லிக்கொள்கிறாங்க? இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? கேட்கறது சீசர்கள், நல்லா கவனிக்கணும். கேட்கறது நீங்களும் நானும் தான். ஆனால் உள்ளத்தில் இது யார் கேட்பா? இதையெல்லாம் யார் பின்பற்றுவா? இதையெல்லாம் யார் செய்வா? இது எல்லாம் இப்படியெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு ஆள் சொல்கிறான்னா, கேட்டது நீ தானே, நீ எப்படி சொல்லணும்? அப்பா இது என்னால் பின்பற்ற முடியாது, இது எனக்கு ஃபாலோ பண்ண முடியாது, இது ரொம்ப கடினமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் தான் சொல்லணும், அல்லது நான் சொல்லணும். ஆனால் உள்ளத்திலிருந்து வருகிற வார்த்தை என்ன தெரியுமா? யார் இதை பின்பற்றுவார்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? இயேசு பிரசங்கித்த வார்த்தைகளை குறித்து இவங்களுக்குள்ள ஏற்கனவே இருதயத்தில் ஒரு அபிப்பிராயம் உண்டாகி இருந்தது. அது வெளியே வரல, அது வெளியே வருவதற்கான ஒரு சூழ்நிலை வந்தபோது அது வெளியில் வருது. பிரைஸ் தி லார்ட். பைபிளில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலிருந்து வாசித்தா பைபிள் விதமாக சொல்லுகிறது. வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலிருந்து 37 வரை படிங்க. விரியன் பாம்பு குட்டிகளே, விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க, நீங்க பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க என் கூட. நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானதை எப்படி பேசுவீர்கள்? அப்போ நீங்க யாரு? உங்களை சொல்லல, அந்த வசனம் கேட்ட சீசர்கள் யாரு? அப்போ உங்களுக்குள்ள ஏதோ சம்திங் ப்ராப்ளம் இருக்கு. அப்போ நல்லது எப்படி அவங்க பேச முடியும்? பைபிள் சொல்லுது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இந்த உபதேசத்தை யார் கேட்பாங்க? கேட்கறதே நீ தான் சொல்லணும், என்னால் இதை கேட்க முடியாதுன்னு. அதுதான் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி சொல்கிறது? யாரும் கேட்க மாட்டார்கள், யாரும் நம்ப மாட்டார்கள், யாரும் விசுவசிக்க மாட்டார்கள். யார் மேலேயாவது ஒரு வாய்ப்பை போட்டுட்டு அவங்க இப்படி விசுவசிக்க மாட்டாங்க, அவர்கள் இப்படி செய்ய மாட்டாங்க, அவங்க இதுக்கு பின்னாடியெல்லாம் வர மாட்டாங்க, யாரும் விசுவசிக்க மாட்டாங்க, யாரும் நம்ப மாட்டாங்க, உலகம் இப்படி தான் போகும், எல்லாரும் அப்படி தான் போவாங்க, இதையெல்லாம் நம்ம செஞ்சால் ஒன்றும் நடக்காது. என்ன காரணம் தெரியுமா? நீங்கள் தான் அந்த ஆளுன்னு அர்த்தம். இப்படி யாராவது ஒரு நபர் பேசினால் நான் தான் அந்த மனுஷன், நான் தான் அது. என் இருதயத்தினுடைய நிறைவு தான் என்னுடைய வாயிலிருந்து வருது. அப்போ இயேசுவினுடைய போதனை கடினமான போதனை, இது யார் கேட்பார்கள் என்று சீசர்கள் பேசும்போது கேட்டது யாரு? அப்போ வேறு யாராவது பல ஜாதியான ஜனங்கள் உள்ள வந்து உட்கார்ந்து கேட்டிருக்காங்களா? அப்படி இருந்தால் இவங்க சொல்லலாம், ஐயோ இயேசு இப்போ சொல்கிறத கேட்டால் இவங்கெல்லாம் இப்படி நம்புவாங்க, இவரெல்லாம் இப்படி இயேசு ஏற்றுக்கொள்ளுவாங்க, இந்த சத்தியம் வந்து அவங்களுக்கு புரியாது அப்படின்னு சொல்லியிருந்தா ஓகே, கரெக்ட். ஆனால் என்ன நடக்குது? கேட்டதே இவர்கள் தான், சீசர்கள் தான், இயேசுவுக்கு பின்னாடி வந்தவர்கள் தான், இவர்கள் தான் சொல்லுகிறாங்க இதை யார் கேட்பார்கள். அதுக்கு பைபிள் ஒரு காரணம் சொல்லுது, இருதயத்தினுடைய நிறைவில் தான் வாய் பேசும். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்களேன். நம்முடைய இருதயம் எதனால் நிறையுதோ அதுதான் நம்முடைய நாவில் வெளிப்படும். நம்முடைய இருதயத்தினுடைய சிந்தனைகள் என்னவோ அதுதான் நம்முடைய மனுஷ யோசனைகளாக இருக்கும். நம்முடைய இருதயத்தினுடைய தீர்மானங்கள் எதுவோ அதுதான் நாம் செயல்படுத்துகிற விஷயங்களாக இருக்கும். அப்போ நாம் இருதயத்தில் சிந்திக்கிறது இயேசுவினுடைய உபதேசங்களை குற்றம் சொல்லுகிற சிந்தனைகளாக இருந்தால், இயேசுவின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாத சிந்தைகளாக இருந்தால், இயேசுவினுடைய வார்த்தைகளை அங்கீகரிக்க முடியாத குணம் நமக்குள்ளே இருக்குமானால், பிரதர் நீங்கள் எத்தனை பேர்த்த உதாரணம் வச்சு அவங்கெல்லாம் இப்படி ஏற்றுக்கொள்வாங்க, இவங்கெல்லாம் இப்படி ரசிக்கப்படுவாங்க, இதெல்லாம் போய் சொன்னால் எல்லாரும் ஏற்றுக்கொள்வாங்களா நாம் பேசுவோமானா அது உலகத்தில் நடக்கிற விஷயம் இல்லை, உங்களுக்குள்ள நடக்கிற விஷயம். அப்போ சீசர்கள் அது முதல் இயேசுவை பின்பற்றாமல் விட்டு போனதற்கான முதல் ரீசன், அவர்களுடைய இருதயத்தில் எப்பொழுதோ முதல் இயேசுவினுடைய வார்த்தைகளை தள்ள தொடங்கிட்டான். இயேசுவினுடைய வார்த்தைகள், ஆண்டவருடைய வழிநடத்தல்களை நாம் எப்போ புறக்கணிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுதே நாம் இயேசுவை விட்டு விலகத் தொடங்கிறோம். அதனுடைய ஒரு பூர்ண வெளிப்பாடு தான் ஏதாவது ஒரு காரணம் வைத்து இயேசுவை விட்டு விலகி போவது.
நம்பர் 1. ரெண்டாவது, அப்படி இயேசு என்னதான் பேசினார்? இவ்வளவு கடின உபதேசம் சொல்றதுக்கு இயேசு என்ன பேசினார்னு பார்க்கணும்ல. இயேசு பேசின வார்த்தைகள் ஒன்று கவனிங்க. அதே 6ஆம் அதிகாரத்தில், யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் 24 இருந்து படிங்களேன். அப்பொழுது இயேசுவும் அவருடைய சீஷரும் அங்கே இல்லாததை ஜனங்கள் கண்டு, எங்கே இல்லாததை கண்டு, அதை நீங்க முன்னாடி படிச்சா தெரியும். இயேசு என்ன செஞ்சிருந்தாரு? அப்பங்களை 5 அப்பமும் 2 மீனும் கொண்டா எத்தனை பேர் போச்சாரு? 5000 பேர் போசிச்சு அந்த இடத்துக்கு வந்தபோது அங்கே இயேசு இல்லை. அங்கே இயேசுவும் சீசர்களும் இல்லாததை ஜனங்கள் கண்டு உடனே அந்த படகுகளில் ஏறி இயேசுவை தேடிக்கொண்டு கப்பர்நகூமுக்கு வந்தார்கள். வாசிங்க. கடலின் அக்கறையிலே அவர் கண்டபோது, யார் இயேசுவை தேடி வந்தது? சுத்தமா சொல்லுங்க. இயேசுவை யார் தேடி வந்தா? சீசர்கள் இல்லை. நல்லா பைபிள் படிக்கணும். எங்க யார் இல்லைன்னு தேடி வந்தாங்க மக்கள். இயேசுவையும் காணோம், இயேசுவின் சீசர்களையும் காணோம். அப்போ இயேசுவின் சீசர்களும் இல்லை, இயேசுவும் இல்லைன்னு சொன்னால் தேடினது யாரு? அந்த அப்பன் சாப்பிட்ட ஜனங்க தேடிக்கொண்டு இயேசுவை தேடிக்கொண்டு வர்றாங்க. பாருங்க, ஜனங்களுக்கு நல்ல ஒரு சுபாவம். இயேசுவை எப்பொழுது என்ன செய்வாங்க? தேடுவாங்க. இயேசுவை தேடுற ஒரு குணம் இருந்ததுன்னா அவன் ஒரு நல்ல லட்சணமாக அவன் ஒரு ஆண்டவருடைய பிள்ளைங்க இருக்கு. இயேசுவை தேடுறதில்ல, பைபிள் வாசிக்கிறதில்ல, வீட்டில் காலையில் எழுந்திரிச்சோன்னா காப்பி குடிக்கிறதுலேருந்து ராத்திரி சாப்பிட்டு படுக்க தூங்குற வரைக்கும் செய்ய வேண்டிய ஆத்மீக கடமைகள் இயேசுவை தேடுறதுக்கு ஒரு நேரமும் காலமும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இல்லைன்னா அவன் இயேசுவனுடைய பிள்ளையே அல்ல, அவன் பிசாசனுடைய பிள்ளையாக தான் இருக்க முடியும். இயேசுவை தேடி அவர்கள் புறப்பட்டார்கள். படிங்க அடுத்தது. ரபி, அவங்க இயேசுவை என்ன செய்யறாங்க? அக்கறையிலே அவர்கள் அவரை கண்டபோது, பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, கண்டபோது. தேடுனா கண்டடைய முடியும். என்னை தேடுவீர்களே, ஆனால் நீங்கள் என்னை கண்டடைவீர்கள். எத்தனை பேர் தேடி அவரை கண்டுபிடிச்சவங்க? எப்போ நீங்கள் அவரை தேடுனீங்க? அது பாஸ்டர் 1995 நான் தேடினேன், இயேசுவை கண்டடைந்தேன். அப்புறம் அதுக்கப்புறம் இப்போ ஒன்றும் தேடுறது இல்லை. நான் கேட்குறது, அப்போ தேடுனதில்ல, ஒரு நிகழ்வுக்கு பின்பு இயேசுவை எத்தனை பேர் தேடுனீங்க? தேடின போது அவர்கள் கண்டடைந்தார். கண்டடைந்த உடனே அவர்கிட்ட போய் சொல்றாங்க, ரபி, நீர் எப்பொழுது இவ்விடம் வந்தீர் என்று இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு இயேசு என்ன பதில் சொல்றாரு? இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இப்ப கான்வர்சேஷன் நடக்கிறது யாருக்கும் இடையில? தேடி வந்த ஜனங்களுக்கும் சாதாரண ஜனங்களுக்கும் இயேசுவுக்கும் இடையில. அடுத்து இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்க என்ன ஏன் தேடி வந்திருக்கிறீங்கன்னு ரீசன் எனக்கு தெரியும் சொல்றாரு. அப்போ தேடுறது நல்ல குணமா கெட்ட குணமா? காலையில் ஜெபம் பண்ணுறது நல்ல குணமா கெட்ட குணமா? பைபிள் படிக்கிறது நல்லதா கெட்டதா? இயேசுவை தேடி ஆலயத்துக்கு வருவது நல்லதா கெட்டதா? பட் தேடி வந்து அவரை கண்டடைந்தாலும் இயேசு எதை பார்ப்பார் தெரியுமா? நீங்கள் தேடி வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி அவர் அவ்வளோ ஈஸியாக எல்லாம் மயங்கிட மாட்டார். நீ எதுக்கு இந்த காலையில் வந்தேன்னு தெரியும். நச்சரிப்பு தாங்காமல் வருகிறவர்கள் உண்டு, கடமைன்னு சொல்லி வருகிறவர்கள் உண்டு. வந்து பிரைஸலோட அல்லேலூயா ஸ்தோத்திரம் நல்ல சமாரியன் இயேசுன்னு பாடும்போது, நீ வந்துட்டப்பா, உன்னை நான் பார்த்துட்டேன், ஆனால் நீ ஏன் வந்தேன்னு எனக்கு தெரியுங்கிறார். என்ன காரணம்? நீங்கள் வந்தது என்ன தேடி வந்தீங்க, நல்லது. ஆனால் எதனால் வந்தீங்க தெரியுமா? நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்களே என்னையும் பார்த்து ஆண்டவர் அப்படி ஒரு காரியம் சொன்னா என்ன செய்வோம்? சரி, ஆண்டவர் பாஸ்டர் சொல்றாரு, நீ எதுக்கு வந்திருக்கிறீன்னு எங்களுக்கு தெரியும், ஆண்டவர் சொல்றாரு நீ காலையில் வந்தது எதுக்குன்னு தெரியும் அப்படின்னு நம்ம முகத்தை பார்த்து சொன்ன நமக்கு சங்கடம் வருமா சந்தோஷம் வருமா? எத்தனை பேர் சங்கடம் வரும்? சங்கடம் வரும்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்குங்க. கண்டிப்பாக சங்கடம் வரும். பேய் அரைஞ்ச முகத்தை போல என்ன செய்வோம்? திரும்பி போவோம், வீட்டில் போய் சொல்லுவோம், இனிமேல் நான் சர்ச்சுக்கு வரமாட்டேன். இந்த ஜனங்களுக்கு ரோசம் இருந்திருந்ததுன்னா என்ன செஞ்சுருக்கணும்? இயேசுவை விட்டுட்டு ஓடி போயிருந்துருக்கணும். இயேசு சொல்றாரு, நீ வந்தது என்ன தேடி வந்ததில்லை, அப்பம் தேடி வந்திருக்கிற. அடுத்த வசனம்,
அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல. இனி இயேசு அவர்களிடத்தில் அடுத்த ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்தரித்திருக்கிறார். ஒரு ஆத்மீக விஷயத்தை அவரிடத்துல சொல்றார். வெறும் அப்பத்தை தேடி ஓடாதீங்க. எங்கிட்ட வரும்போது வெறும் அப்பத்திற்காக மாத்திரம் வராதீர்கள், அற்புதத்திற்காக மாத்திரம் வராதீர்கள், நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்காக வாங்க. அல்லேலூயா. இயேசு பேசினது என்னது? நித்திய ஜீவனை பெறுவதற்காக வாங்க. வெறும் அப்பத்திற்காக வராதீங்க, உலக நன்மைக்காக என்னை தேடாதீங்க. என்னிடத்தில் வரும்போது நீங்கள் அடைய வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் உண்டு. அது என்ன தெரியுமா? நித்திய ஜீவன். இயேசு இந்த விஷயத்தை தான் முதலாக பேசுறாரு. யார்கிட்ட பேசுறாரு? மக்கள்கிட்ட. கேட்கும்போது யாரெல்லாம் கேட்குறாங்க? சீசர்கள்ட்ட. இந்த இடத்துல வச்சுதான் சீசர்களுடைய மனசுக்கு வேறு விதமான முடிவெடுக்கிற, வேறு விதமாக சிந்திக்கிற ஒரு சம்பவம் ஆரம்பிக்குது. அப்போ இயேசு பேசினது கடிந்து கொள்கிற வார்த்தை அல்ல. இயேசு பேசினது யாரும் கேட்க முடியாத விஷயம் அல்ல. இயேசு உண்மையை, சத்தியத்தை அவர்களிடத்துல சொல்லி கொடுத்தார். நீங்கள் எதற்காக வந்திருக்கிறீங்கன்னா, என்னை தேடி வந்தது நல்லதான். ஆனால் நீங்கள் எதனால் வந்தீங்க? என் வார்த்தையை கேட்கவா? என்னை அறிந்து கொள்ளவா? இல்லை, நீங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சதுனால வந்திருக்கிறீங்க. அப்படி வராதிங்க. இனிமேல் என்னிடத்தில் வருவதானால் அப்பம் பெறுவதற்காக, அதிசயங்களை பெறுவதற்காக வராமல் நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற ஒரு போஜனம், ஒரு உணவு உண்டு, அதை பெற்றுக்கொள்வதற்காக வாருங்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? இயேசுவின் போதனை தான் உணவு, ஆத்மீக மன்னா. அந்த மன்னா கிடைத்தால் தான் நித்திய ஜீவனுக்கு நம்ம போக முடியும். அதை குறித்துள்ள வெளிப்பாட்டை இயேசு சொல்லுகிறார். இதுதான் அவங்களுக்கு என்னவா மாறிடுச்சு? ஈடறலாக மாறிடுச்சு. சில சமயங்களில் வார்த்தைகளை சரியாக கவனித்து சரியாக நிதானிக்க தெரியலனா, ஆத்மீக அறிவு இல்லைன்னா, மனுஷ அறிவு சங்கடங்களை உள்ள விதைச்சிடும். மனித அறிவு என்ன செய்யும்? சங்கடங்களை விதைக்கும். அதை தான் நான் சொன்னேன், ஆத்மீக அறிவு ரொம்ப ரொம்ப அவசியம். இயேசு என்ன சொல்லுகிறார்? இந்த வார்த்தை எதை குறித்து பேசுகிறது, என்ன விஷயத்தில் ஆண்டவர் இடைப்பட்டார் என்பதை அறிந்து கொள்ளுகிற ஒரு ஆவிக்குரிய அறிவு இல்லாமல் போனால் வசனமும் வியாக்கியானமும் பிரிவினைகளை உண்டாக்கிடும். தவறான ஒரு இருதய சிந்தையை கொண்டு வந்துடும். சீசர்கள் இயேசுவை விட்டு விலகி போவதற்கு ஆண்டவர் சொன்னார், ஆத்மீக விஷயத்தை விளங்கி கொள்ள முடியாதது தான் காரணம். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, எந்த ஒரு விஷயத்தையும் விளங்கி கொள்ளுவதற்கு ஒரு ஆவிக்குரிய அறிவு அவசியம். இனி எனக்கு விளங்கலைன்னு வச்சுக்கோங்க. இயேசுவின் சீசர்களில் சில பேருக்கு இயேசு விதைக்கிறவனுடைய உண்மை குறித்து சொன்னபோது விளங்குச்சா? இல்லை. மார்க் 4ஆம் அதிகாரத்தில், மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் எல்லாம் வாசிக்கும் போது, லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் இயேசு பிரசங்கித்து அது ஒன்றும் இந்த சீசர்களுக்கு விளங்கலை. ஆனால் இயேசு தனியாக இருக்கும்போது சீசர்கள் வந்து கேட்குறாங்க, ஆண்டவரே நீங்கள் சொன்னது எங்களுக்கு ஒன்றுமே புரியலன்னு தான் சொல்லணும். புரிந்து கொள்ள முயற்சிக்கணும், அல்லது கேட்டு அறிந்து கொள்ளணும். புரியாமல் விளங்கி கொள்ளாமல் நீங்களாம் ஒரு வியாக்கியானம் கொடுத்தால் சத்துரு உங்கள் இருதயத்தில் இயேசுவை விட்டு பிரிந்து போவதற்கான விதையை விதைக்க தொடங்கும். ராமேன் சொல்லுங்க பார்ப்போம். எவ்வளோ பேருக்கு நான் சொல்ல புரியுது? எங்கே பிரிவினைகள் ஆரம்பிக்கிறது தெரியுமா? சிலதெல்லாம் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள ஆத்மீக விவரம் இல்லாததுனால, அறிவு இல்லாததுனால, அதை மனுஷ அறிவு கொண்டு வியாக்கியானிக்கிறதுனால இப்போ இவங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. இனி இயேசு இந்த இடத்துல நிறுத்தலை. இயேசு இதை தாண்டி இன்னொரு விஷயத்துக்கு போகிறார். 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதில் 32வது வசனத்தை வாசி. இயேசு அவர்களை நோக்கி வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே ஓகே படிங்க. வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை. நான் இது கொஞ்சம் புரிந்து கொள்றதுக்காக ஒன்று கூட 31 படிங்க. வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்தார்கள். இப்ப அந்த உணவுங்கிற அந்த விஷயத்திலிருந்து ஆரம்பிச்சு ஆண்டவர் ஆத்மீக விஷயத்துக்கு கொண்டு போறார்.
இப்போ அவங்களுக்கு புரியல. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, இந்த உணவு என்ன, நித்திய ஜீவனுக்கான உணவு எது அப்படின்னு காட்டி கொடுக்க விரும்புகிறார். இப்போ நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற உணவுக்காக உழைங்கன்னு சொல்லிட்டு அந்த உணவு எதுன்னு காட்டி கொடுக்கலன்னா என்னத்தை தேடி உழைக்க முடியும்? அதனால் அதை எதுன்னு ஆண்டவர் காண்பித்து கொடுக்கிறார். அதுக்கு பழைய ஏற்பாட்டு நாட்களில் தேவன் வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்த சம்பவத்தை அவர்களுக்கு சொல்கிறார். அதைத்தான் 31வது வசனத்தில் படிக்கிறோம். வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்தார்களே என்றார்கள். அடுத்த வசனம், இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை. யார் கொடுக்கல? அப்ப அவங்க நினைச்சிட்டு இருக்கிறது என்னது? மோசே கொடுத்தார். மோசே கொடுக்கல. அடுத்தது, என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப பழைய ஏற்பாட்டில் வந்த மன்னா அப்படின்னு சொல்றது மோசே கொடுத்ததல்ல, என் பிதா கொடுத்தது. அப்படியானால் இப்ப ஆண்டவர் பேசிட்டு இருக்கிற அந்த நித்திய ஜீவன் வரைக்கும் உள்ள உணவு எது? அந்த மன்னாவா? இல்ல, அதனுடைய பூர்ண வெளிப்பாடு இந்த இடத்துல ஆண்டவர் வெளிப்படுத்துறார். அதுதான் என்ன? அடுத்த வசனம் 33, வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த அப்பத்தை எப்பொழுதும் எங்களுக்கு தர வேண்டும் என்றார்கள். என்னது? இந்த அப்பத்தை எப்பொழுதும் எங்களுக்கு தர வேண்டும் என்றார்கள். என்னது? உங்களுக்கு விளங்குச்சான்னு கேட்குறேன். ஃபர்ஸ்ட் இயேசு சொன்ன அப்பம் என்னது? நித்திய ஜீவன் வரைக்கும் உங்களை கொண்டு போகிற அப்பம். நீங்கள் இன்னும் நித்திய ஜீவனுக்குள்ள ஒன்றும் போகல. இப்போ தான் நீங்கள் உயிரோட இயேசுவின் காலத்தில் அவங்க அங்கே முன்னாடி இருக்கிறாங்க. அவன்கிட்ட நித்திய ஜீவன் வரைக்கும் போகிற அப்பம். இப்போ அவங்க அதை விலக்கி சொன்னோன்னு கேட்குறாங்க, அப்படியா அங்கே மன்னா கிடைச்சதுன்னா அதுபோல் ஒரு அப்பம் இப்போ எங்களுக்கு கிடைக்குமா? அந்த அப்பத்தை கொடுங்க, அந்த அப்பத்தை கொடுங்க. உடனே இயேசு என்ன சொல்கிறாரு? ஜீவ அப்பம் நானே. அவங்கள பார்த்து இயேசு சொன்னார், ஜீவ அப்பம் நானே. என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான். என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையான். நீங்கள் என்னை கண்டிருந்தும் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். இயேசு தன்னை ஜீவ அப்பம் என்னிடத்தில் வந்தால் பிதா உங்களை நீங்கள் அறிவீர்கள், கடைசி நாட்களில் நான் அவனை எழுப்புவேன். இதுதான் நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற அப்பம். அப்படியானா நீ மரிப்ப, ஆனா உன்னை உயிர்த்தெழ பண்ணி நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க பண்ண என்னால் ஆகும். காரணம், பிதா தந்திருக்கிற நித்திய ஜீவன் வரைக்கான அப்பம் யார் தெரியுமா? நான் தான் சொல்றார். எஸ், தன்னை குறித்து பேசுறார். இங்க பேசும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறத ரெண்டாவது பிரச்சனை. வாசிங்க 41வது வசனம். நான் வானத்திலிருந்து வந்த அப்பம் என்று அவர் சொன்னதின் நிமித்தம் யூதர்கள் அவரை குறித்து முறுமுறுத்து, இவன் யோசேப்பின் குமாரனாகிய இயேசு அல்லவா? இவனுடைய தகப்பனையும் தாயையும் அறிந்திருக்கிறோமே. அப்படி இருக்க நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று இவன் எப்படி சொல்லுகிறான் என்றார்கள். இப்ப எங்க பிரச்சனை ஆரம்பிக்குது? ரெண்டாவது பிரச்சனை ஜனங்களுக்குள்ள. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, ஜனங்களுக்குள்ள. ஃபர்ஸ்ட் இவங்களுக்குள்ள ஒரு தோணல் வந்துருச்சு. ரெண்டாவது, தங்களை சுற்றிலும் இருக்கிறவர்களிடத்தில் ஒரு பிரச்சனை இயேசுவை பற்றி உண்டாகுது. இப்போ அவங்க எல்லாம் சொல்கிறாங்க, இவன் எப்படி வானத்திலேருந்து வந்திருக்க முடியும்? இவங்க அப்பாவை நமக்கு தெரியும், அம்மாவை நமக்கு தெரியும், ஊர் தெரியும், பேரு தெரியும், என்ன வானத்திலேருந்து வந்திருக்கிறேன்னு சொல்கிறாரு? ஃபஸ்ட்டு அப்பம் வேணும்னு கேட்டவங்க அந்த அப்பத்தை இயேசு காண்பித்து கொடுத்த போது அந்த அப்பத்தை அங்கீகரிக்கிற ஆத்மீக அறிவில்லை. அப்போ ஆத்மீக அறிவில்லாத ஒரு கூட்டம் ஆத்மீக விஷயத்தை குறித்து கமண்டடிக்கிறத இருதயத்திற்குள்ள சீசர்கள் கொண்டு வந்துட்டான். இதான் ரெண்டாவது பிரச்சனை. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. சும்மா ஒரு ஆள் இயேசுவை விட்டு போக முடியாது. முதல்ல இருதயத்தில் நமக்கு உண்டாகிற சந்தேகம், அதை கிளியர் பண்ணனா தொடர்ந்து இயேசுவோடு இருப்போம். அதை கிளியர் பண்ணலைன்னா நித்திய ஜீவனுக்கான அப்பத்தை குறித்து மற்றவர்கள் பேசுகிற விஷயங்களை கேட்டு, இன்னைக்கு யூடியூப்பில் யாரோ எவரோ தெரியாதவெல்லாம் பேசுகிறத கேட்டுட்டு அந்த வார்த்தைகளை பிடிச்சு, ஏன் அந்த வார்த்தையை பிடிக்கிறாங்கன்னா அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிற ஏற்கனவே இருதய சிந்தை எனக்கு இருக்குது. இயேசுவின் மேலே கொஞ்சம் இப்போ என்னமோ ஒரு கசப்பு வர தொடங்கி இருக்குது. அதை கேட்டால் போல ஒரு யூதர்களுடைய கூட்டம் பேசுகிறத கேட்டபோது சீசருடைய இருதயத்தில் அது இன்னும் ஆழமாக ஏற்றுக்கொள்ளப்படப்படுது. மூணாவது விஷயத்துக்கு இயேசு போனார். 48வது வசனம். நீங்கள் இந்த அதிகாரம்லாம் வீட்டில் போய் படிச்சீங்கன்னா, ஜீவ அப்பம் நானே,
உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. அடுத்தது, நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாமிசம். இயேசு எதை குறித்து பேசுறார்? தன்னுடைய சிலுவை மரணத்தை குறித்து இயேசு பேசுறார். தன்னுடைய மாம்சம் கிழிக்கப்பட வேண்டியதையும் ரத்தம் சிந்தப்பட வேண்டியதும், இயேசுவினுடைய மாம்சமும் ரத்தமும் நமக்கு நித்திய ஜீவனை தரும் என்கிற விஷயத்தை இயேசு பேசுறார். ஆவிக்குரிய விஷயங்களை இயேசு பேசும்போது அதை வியாக்கியானித்து எடுக்கவோ புரிந்து கொள்ளவோ அவர்களுக்கு முடியல. உண்டு, அவங்க இயேசுவிட்ட கேட்டிருக்கலாம். பின்ன இயேசுவிட்ட கேட்டால் இயேசு அதை குறித்து என்ன செஞ்சிருப்பாரு? சொல்லி கொடுத்திருப்பார். இப்போ கவனிங்க, இப்போ அடுத்தது இயேசு இப்படியே பேசிட்டு போய் சொல்றார், என்னுடைய மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு 54வது வசனத்தில் அவனுக்கு தான் என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு, அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். அப்பன் நான் தான் சொன்ன இடத்துல முந்தி சொன்னாரு. என்ன சொன்னாருன்னு அந்த வசனத்தை கூட படிச்சுடுவோம். 40வது வசனத்தில், குமாரனை கண்டு அவனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும், அடுத்தது, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது. இது எப்படி சம்பவிக்கும்? அதைத்தான் இயேசு பின்னால் 53, 54, 55 வசனங்கள்ல சொல்றாரு. 54வது வசனம் படிமா மறுபடியும். 54, என் மாம்சத்தை பார்த்தீங்களா? என்னுடைய மாம்சம் பிற்கப்படும், என்னுடைய ரத்தம் சிந்தப்படும். அப்பொழுது ஒருவன் என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை குடித்தால் அல்லது பானம் பண்ணினால் நித்திய ஜீவன் உண்டு. 40வது வசனத்தில், ஒருவன் குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாயிருந்தால் நித்திய ஜீவன் கிடைக்கும். புரிஞ்சவங்களுக்கு? அப்ப நித்திய ஜீவனை பெற வேண்டுமானால் இயேசுவை சந்திக்கணும், இயேசுவிடத்திலிருந்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவன் பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, மரித்தடக்கம் பண்ணப்பட்டாலும் அவனை நான் கடைசி நாளில் எழுப்புவேன், என்னோடு அவன் நித்திய ஜீவனில் பிரவேசிப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை சொல்லுகிற நாளில் இயேசு ஜீவனோடு இருக்கிறார். இது எப்பொழுது கிடைக்கும்? இயேசு பின்பதாக சொல்றார், இந்த அப்பமாகிய நான், இந்த மாம்சமாகிய அப்பம் பிற்கப்படும், இந்த சரீரத்திலிருந்து ரத்தம் சிந்தப்படும். இந்த அப்பத்தை புசித்து இந்த ரத்தத்தை பானம் பண்ணுகிற எவனோ அப்பதான் குமாரனாகி இயேசுவை சந்தித்தது நிமித்தம் அவனுக்கு கிடைக்க போகிற நித்திய ஜீவனுக்கான அடையாளம். அல்லேலூயா. இன்றைக்கு நாம கர்த்தருடைய பந்தியை பங்கு கொள்ளும் போது எதுக்காக கர்த்தருடைய பந்தி எடுக்கிறோம்? நித்திய ஜீவன் எனக்குள்ளே ஏற்பட்டு இருக்கிறது. கர்த்தர் அதை எனக்கு தந்திருக்கிறார். உடைய சிலுவை மரணம் அடக்கம் உயிர்ப்பு, அதோடு நான் ஐக்கியமாக இருக்கிறேன் என்கிற என்னுடைய வெளிப்பிரகாரமான சாட்சியின் அடையாளம் தான் கர்த்தருடைய பந்தி. எல்லாமே மன விருப்பம் வெறுப்பு, உங்களுக்கு ஏதோ தோன்றுகிற புத்தியில எல்லாம் வச்சுட்டு எடுக்கிறதும் வேண்டான்னு வைக்கிறதும் அல்ல இந்த கர்த்தருடைய பந்தி. நித்திய ஜீவன் எதனால் எனக்கு கிடைச்சது? இது எங்கள் அப்பா வாங்கி கொடுத்த சொத்தம் அல்ல, எங்கள் அம்மா வாங்கி கொடுத்த சொத்து அல்ல, எங்கள் பாரம்பரிய சொத்து அல்ல. எனக்காய் அடிக்கப்பட்ட இயேசுவை நான் கண்டு கொண்டதினால, அவருடைய திரு ரத்தம் கொண்டு கழுவப்பட்டதுனால எனக்கு கிடைத்த இலவச பரிசு நித்திய ஜீவன். அதை பெற்றுக்கொண்டவங்க மாத்திரம் கையை வைத்து நல்ல ஒரு யோசனை. திருப்பி கேட்குற, அது இங்கே இருக்கா? இயேசு அது நித்திய ஜீவனை பெறுவதும் அதனுடைய வழியில் போகிறதுமான 3வது விஷயத்தை கொண்டு போகிறார். இப்போ இந்த விஷயங்களை பேசும்போது தான் 60வது வசனம் இப்படி சொல்லுது, படிங்க. அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்டபொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். யார் இதை கேட்பார்கள்? அவன் சொன்னதை யாரு? அவங்க அங்க கூடி வந்திருக்கிற ஜனங்கள் இருக்காங்க பார்த்தீங்களா? ஜனங்கள் அவங்கள முன்னாடி நிறுத்திட்டு யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறது யாரு? சண்டை போடுறது யாரு? இயேசுவை வேண்டான்னு சொல்கிறது யார்? அப்போ நான் இயேசுவை வேண்டாம், எனக்கு இது வேண்டாம், எனக்கு அது வேண்டாம், எனக்கு இது பிடிக்கல, எனக்கு இது பிடிச்சிருக்குன்னு நாம் சொல்கிறதெல்லாம் யாரையோ முன்னாடி வச்சுக்கிட்டு, அப்போது நான் என்ன செய்கிறேன்? குற்றவாளி அல்லங்கிறது போல காட்டிக்கொள்ள முயற்சி செய்கிறேன். இதுதான் அவங்க சொன்னது. யார் இதை விசுவசிப்பார்கள்? யதார்த்தத்தில் ஜனங்கள் விசுவசிச்சாங்கன்னா நாங்கள் பைபிள் எழுதப்படலை, சீசர்கள் விசுவசிக்கவில்லைன்னு தான் எழுதப்பட்டிருக்கு. இயேசு சீசர்கள்ட்டே பேசினார்? இல்லை, பொதுவான செய்தி அது.
ஜனங்கள்கிட்ட பேசும்போது பேசின செய்தி. அதை கேட்டுக்கொண்டிருந்தவர்களில் அநேக சீசர்கள் இருந்தாங்க. ஆனால் மக்களுடைய விசுவாச மனநிலை என்னன்னு பைபிள் நமக்கு சொல்லலை. சீசர்களுடைய மனநிலைமை என்னன்னு பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. இன்று பகல் கர்த்தருடைய வார்த்தையை கேட்குற உங்கள் மனநிலையை தேவன் கண்டிப்பாக ஆராய்ந்தறிவார். நம்முடைய தேவன் நம்முடைய மனதை, நம்முடைய யோசனையை, புத்தியை டிஃபெண்ட் பண்ணுறதை, இருதயத்தில் எந்த அறிவை வச்சு அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்கிறோம், தள்ளி விடுகிறோம், புறக்கணிக்கிறோமா, கீழ்ப்படுகிறோமா, அதுக்கு கனம் கொடுக்குறோமா, இல்லை, எல்லாம் அறிவார் பிரதர். அதன் அடிப்படையில் தான் நாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவது, ஆசீர்வதிக்கப்படாது. அல்லேலூயா. இப்போ புரிஞ்ச உங்களுக்கு இதை யார் கேட்பார்கள் அப்படின்னு பேசிட்டு அடுத்தது பைபிள் சொல்லுது 61வது வசனம், சீசர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து. எதை குறித்து முறுமுறுக்கிறார்கள்? நித்திய ஜீவனுக்காக தன்னுடைய மாம்சம் கிழிக்கப்பட வேண்டும் என்றும் அவருடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்றும் அதை ஒருவன் புசித்து குடித்தால் ஒழிய, இன்னொரு வார்த்தை சொன்னால் அதை அங்கீகரித்தால் ஒழிய நித்திய ஜீவன் இல்லை. நித்திய ஜீவனை கொடுக்கிற அந்த அப்பமாக வெளிப்பட்ட கிறிஸ்துவின் மூலமாக மாத்திரம் அது கிடைக்கும். அது கிடைக்கல, நான் அதை அறியலை, நான் அதை அங்கீகரிக்கலைன்னா நித்திய ஜீவன் இல்லை என்கிற ஆத்மீக சத்தியத்தை சொன்னபோது அப்பம் என்கிற ஒரு விஷயத்திலிருந்து இந்த 3 பகுதிகளை அவர்களுக்கு விலக்கி காண்பித்த போது இந்த அறிவில்லாத சீசர்கள் இதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்பதை இயேசு தமக்குள்ளே அறிந்தார். இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்கும்போது உங்கள் இருதயத்தில் நீங்கள் என்ன சிந்திக்கிறீங்க எனக்கு தெரியாது, ஆனால் இயேசுவுக்கு தெரியும். இயேசு அறிந்த உடனே தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி, படிங்க, உங்களுக்கு இடரலா இருக்கிறது. யாரை பார்த்து இயேசு கேட்கிறார்? ஹலோ, நல்லா பார்த்து சொல்லுங்க. யாரை பார்த்து இயேசு கேட்கிறார்? யார் அதை குறித்து செஞ்சுட்டு இருந்தாங்களோ அவங்கள பார்த்தே கேட்குறார். இது உங்களுக்கு எப்போவுமே இயேசு நாம் என்ன சிந்திக்கிறோம், நாம் எந்த ஆத்மீக அறிவுக்கு நேராக தடுமாறுகிறோம், அதெல்லாம் அறிந்து தான் பேசுவார். அப்பேசப்படுகிற வார்த்தைகள் யார் சிந்திக்கிறாங்களோ அவங்க ஆவிக்கு நேராக எப்பொழுதும் வரும். அதனால தான் சில பேர் சொல்கிறாங்க, கர்த்தர் என் கூடயே பேசின மாதிரி இருந்தது. அதுதான் ஏன்னா உன்னுடைய நிலையை ஆராய்ந்து அறிந்து பேசுவோம். அப்போ அதை கேட்ட உடனே அடுத்த இயேசு சொல்றார், இது உங்களுக்கு இடலா இருக்கிறதோ. அடுத்தது 4வது விஷயத்துக்கு இயேசு போறார். மனுஷகுமாரன் தாம் முன்னிருந்த இடத்திற்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்களே. ஆனால் எங்கிருந்து வந்தேன்னு சொன்னாரு? வானத்திலிருந்து வந்தேன்னு சொன்னார். இப்போ நான் எங்கே போவேன்னு சொல்றாரு? நான் எங்கிருந்து வந்தேனோ அங்கே போவேன்னு சொல்றாரு. இன்னொரு வார்த்தையை சொன்னால், பிதாவின் இடத்திலிருந்து வந்தேன், ஆனால் வந்தது எப்படி? கன்னியின் கருவில் உருவாகி வந்தார். ஆனால் போகும்போது எப்படி போவேன்? என் பிதா இருக்கிற இடத்துக்கு போவேன். இப்போ சிந்திக்கிற, தடுமாறுகிற, ஆத்மீக அறிவை விளங்கி கொள்ளாமல், கர்த்தர் என்ன சொல்லு வருகிறார் என்பதை புரிந்து கொள்ளாமல் தங்களோட உலக அறிவை வச்சு முறுமுறுக்கிற, கிறிஸ்துவின் பக்கமாய் வராதபடி உலக பார்வையில் இருக்கிற அவங்கள பார்த்து சொல்றாரு, இதுக்கே நீ தடுமாறினா நான் மேகங்கள் மேல் ஏறி போகிறத கண்டா நீ என்ன நினைப்ப? பார்த்தீங்களா? அப்போ இயேசு பேசுகிறதை, இயேசு நமக்கு வியாக்கியானித்து சொல்லுகிறத, அவர் என்ன சொல்ல வருகிறார் என்ற ஆவியில் நாம் பூர்ணமாய் விளங்கணும். அதை மாம்ச அறிவுக்கு கொண்டு போய் உலக பிரகாரமாக மனுஷர்கள் பேசுகிற வார்த்தைகளை வச்சு அதை குறித்து பேசுகிற மற்றவருடைய வார்த்தைகளை கடன் வாங்கி இருதயத்தில் ஆத்மீக அறிவுக்கு எதிரான சிந்தையை உண்டாக்காமல் இருந்தால் மாத்திரமே நல்ல ஆத்மீக பக்குவத்தில் வளர முடியும். பிரைஸ் தி லார்ட். இயேசு அடுத்தது சொல்றார், ஆவியே உயிர்ப்பிக்கிறது. அடுத்தது, மாம்சமானது உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்களே ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இத்தனை நேரம் ஆண்டவர் பேசின வார்த்தைகளை குறித்து அவர் சொல்றாரு, நான் சொன்ன வசனம் தான் ஆவியாயும் ஜீவனாய் இருக்கிறது. இது உங்கள் ஆவி என்ன செய்யும்? உயிர்ப்பிக்கணும். அப்ப நீங்க முதல்ல செய்ய வேண்டிய வேலை, இது ஒன்று கவனிச்சு கேட்கணும், அட்டென்ஷன் கொடுக்கணும். இது என்ன சொல்ல வருகிறதுங்கிறத குறித்து கேட்டு அறியணும். இது ஏன் கர்த்தர் பேசுகிறார், இதனுடைய அர்த்தம் என்ன என்று ஆத்மீக அர்த்தத்தை விளங்கி கொள்ள வேண்டும். விளங்காவிட்டால் கேட்டு அறிந்து தெரிந்து கொண்டு அந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கணும். நாம இருதயத்தில் பல சிந்தைகளை உள்ளடக்கி அதெல்லாம் விசுவசிக்க மாட்டாங்க, அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. கேட்டவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஜனங்களுக்கு பிரச்சனை இல்லை. பிரச்சனை எங்க தெரியுமா? கூட நிற்கிறவனுக்கு தான். ஜனங்கள் கேட்டுட்டே தான் இருந்தாங்க. ஜனங்களுக்கு அந்த ஆத்மீக விஷயத்தை தேவன் தெளிவுபடுத்துகிறார். பட் இப்போ நாம வாசித்த விஷயம் ஜனங்களிடத்தில் அல்ல, இருதயத்தில் தடுமாறுகிறவர்களோட இயேசு பேசுகிறார்.
சபையில் வந்து உட்காரும் போது பிரசங்கிக்கப்படுகிற நம்முடைய தாசர்கள் மூலம் நம்முடைய இருதயத்தோடு பட்சமாய் தேவன் பேசுவார். நம்முடைய சங்கடங்கள், வேதனைகள், நம்முடைய இருதயத்தினுடைய கேள்விகள், நிர்விசாரங்களை தேவன் நமக்கு அறிவிக்கும் போது ஒன்று கூட நம்முடைய நிலைமையை அட்டென்ஷன் கொடுக்கிறார்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு நான் சொல்ல புரியுது? உங்கள் இருதயத்தில் உள்ளது வேறு யாருக்கும் தெரியாது, நீங்கள் பேசினது மற்ற யாருக்கும் புரியாது, நீங்கள் யாரிடத்தில் அதை சொல்லலை. ஆனால் நாம் சிந்திக்கிற, நாம் கடந்து போகிற, நாம் யோசிக்கிற, நாம் செய்கிற பல விஷயங்களை குறித்து தேவன் வசனத்தின் மூலமாய் நம்மோடு இடைபடும் போது ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், நம்மை ஆராய்ந்து அறிந்து கர்த்தர் பேசுகிறார். உங்கள் இருதயத்தில் இங்கே என்ன சிந்தித்தீர்கள் என்று பேசுகிறார். உங்கள் வீட்டினுடைய நிலைமைகளை அறிந்தவர் பேசுகிறார். அப்படியானால் நம்முடைய இருதயத்தின் ரகசியங்களை அறிகிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். அவர் நம்முடைய இருதயத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்த அல்ல பேசுவது, கர்த்தருடைய ஆத்மீக சத்தியத்திலிருந்து வழிமாறி போகாமல் மறுபடியும் வசனங்களிலே கட்டப்படுவதற்காகத்தான் கர்த்தர் பேசுகிறார். சப்தங்களுக்கு செவி கொடுக்க வேண்டும். எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த 60வது வசனத்தில், இது யார் இதை பின்பற்றுவார்கள், இது ரொம்ப கடின உபதேசம்னு பேசின சீசர்களை நாம இருந்த என்ன செஞ்சோம், நீ கிளம்பு, நீ முதல்ல வீட்டுக்கு போன்னு சொல்லி அனுப்பி விட்டுருப்போம். ஆனால் இயேசு ஆத்மீக சத்தியத்தினுடைய அடுத்த விஷயத்தை யாரோடு பேசுகிறார்? ஜனங்களிடத்தில் அல்ல, இவங்களிடத்தில். கூட நிற்கிறவர்களுக்கு சந்தேகம் வராமல் இருக்கு. அவர்களோடு தான் ஆண்டவர் பேசினார். ஆவி உயிர்ப்பிக்கிறது, மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. இப்போ உங்களுக்குள்ள நடந்து கொண்டிருக்கிற விஷயம் என்ன? ஆவிக்குரிய சிந்தை அல்ல உங்களுக்குள்ள நடப்பது. இன்னொரு வார்த்தையில் சொன்னால் ஆவிக்குரிய அறிவல்ல உங்களுக்குள்ள நடந்து கொண்டிருப்பது. உங்களுக்குள் நடந்து கொண்டிருப்பது மாம்ச அறிவு. விளங்கிட்டீங்களா? அப்போ ஆண்டவர் யார் மேலே ரொம்ப அன்பு வச்சிருந்தார்? அங்கே அப்பம் கேட்டுட்டு வந்தாங்களா அவங்க மேலேயா? இல்லை, இருதயத்தில் இது கடின உபதேசம் சொல்லி அவங்களுக்குள்ள முறுமுறுக்கிறது இயேசு ஆவியில் அறிந்து அந்த வார்த்தைக்கு, அந்த காரியத்துக்கு பின்னாடிக்கிற ரகசியத்தை சொல்லி கொடுத்தாருல்ல, இது இது ஆவிக்குரியது, இது மாம்சத்துக்குரியது, ரொம்ப கவனமாக இருங்கன்னு சொல்லி அன்பு கூர்ந்து சொல்லுகிறார்ல. அப்போ யார் மேலே அவருக்கு அதிக அன்பு இருந்திருக்கிறது? சீசர்கள் மேலே. என்னோடு என்னுடைய காரியங்களை குறித்து கர்த்தர் பேசுகிறார், என் இருதயத்தை வந்து அது தொடுது, என்னை உணர்த்துகிறார் என்றால் என் மேலே அவருக்கு அன்பு இருக்குதுன்னு அர்த்தம். நான் கெட்டு போகாமல் இருக்க, நான் எடுக்கிற சில தவறான தீர்மானங்களை நான் விளங்கி கொள்ள, நான் ஆவிக்குரிய பக்குவத்தோடு அந்த காரியத்தை விளங்காமல் மாம்சத்திற்குரிய விஷயத்தில் நான் அந்த காரியத்தை அணுகி போயிட்டேன், இது உனக்கு இடரல் உண்டாக்கும், உன்னை அழித்து விடும், தயவு செய்து என்னுடைய வார்த்தையின் பக்கம் வா. காரணம் நான் சொல்கிற வசனங்கள் தான் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறவைகள். உன் இருதயத்தில் வந்த சிந்தைகள் ஆவிக்குரியது அல்ல, அது மாம்சத்துக்குரியது என்ற அன்போடு இயேசு அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நமக்கும் இதை தான் ஆண்டவர் செய்கிறார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கர்த்தர் அதை செய்கிறார். அந்த அன்போடு சொல்லுகிற வார்த்தைகளை கவனிக்காம அவங்க என்ன செஞ்சாங்கன்னா இதை விளங்கி கொள்ளல். பாருங்க 63வது வசனம், ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. இந்த இவங்க பிரச்சனைக்கு வந்த அந்த விஷயத்துக்கு ஒரு டைட்டில் கொடுக்கிறார், இது மாம்சம். அப்ப அதனால ஏதாவது பிரயோஜனம் உண்டா? இல்லை. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்களே ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கு. சத்தமா சொல்லுங்க, நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்களே ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற இயேசுவின் வார்த்தைகள் தான் நித்திய ஜீவனுக்குரியவைகள். அப்போ நித்திய ஜீவனுக்கு ஏற்ற அந்த வழிநடத்தல் அவருடைய வார்த்தையில் மட்டும்தான் உண்டு. ஆனால் சீசர்களுடைய மனநிலைமைக்குள்ள இயேசுவின் வார்த்தைகள் உள்ளே போச்சா? போகலை. அந்த வார்த்தைகளை தவறாக வியாக்கியானித்து தவறாக புரிந்து கொண்டு வேறொரு சிந்தையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. கூட நிற்கிறாங்க இயேசுவோடனாலும் இயேசுவோடு கூட இணைந்தல்ல. அதனால தான் சொல்கிறாரு அது மாம்சம். பேதுருவுக்கு அது சம்பவித்தது. பேதுரு ஒரு முறை பெரிய வெளிப்பாடெல்லாம் சொன்னதற்கு பின்பு இயேசு சொன்னார், நான் எருசலேமில் போய் மரிக்க போகிறேன்னு சொன்ன உடனே தனியாக கூட்டிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவை தனியாக கூப்பிட்டு போய், ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாது. இயேசு என்ன சொன்னார்? அப்படியா பேதுரு, நீ சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா எல்லா சீசர்களையும் நீ தான் கொஞ்சம் புத்திசாலி, அறிவுள்ளவன், மூத்தவன், அப்போ நீ சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு சொன்னாரா? என்ன சொன்னார்? அப்பால் இப்போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல். யார் சிந்திச்சது? சாத்தானா பேதுருவா? பேதுரு. அப்போ சாத்தானை கடிந்து கொண்டதற்கு பின்பு பேதுருவினுடைய சிந்தையை தேவன் காண்பிக்கிறார். நீ கர்த்தருக்கேற்ற விதத்தில் சிந்திக்காம எப்படி சிந்தித்த? மாம்சத்துக்கேற்றபடி சிந்தித்ததனால இதா பிசாசு உன் மூலமாக செயல்பட தொடங்கிட்டான். அல்லேலூயா. அப்போ நாமும் ஆத்மீக சத்தியத்தை விளங்கி கொடுக்கிற அறிவில்லாமல் உலக சிந்தையை வச்சே ஆத்மீக விஷயத்தை பார்த்துட்டு நடந்தா
கர்த்தர் நடத்துவார்னு சிந்திக்கிறதுக்கு பதிலா நான் செய்யலைனா, வேலைக்கு போகலைனா, காசு எடுத்து வைக்கலைனா, பேங்கில் போடலைனா, அது மாம்சம் சிந்தை. அது ஒரு நாளில் உங்களை கிறிஸ்துவ இடத்துலேருந்து பூர்ணமாக இழுத்துட்டு வெளியே போயிடும். அதனால தான் இயேசு சொன்னார், இந்த மாம்ச சிந்தையிலிருந்து நீ வெளியே வரணும். அவங்க வந்தாங்களா? வரல. அதனால தான் 66வது வசனம் சொல்லுகிறது, அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர். அப்ப 3 விஷயம் பொதுவான ஜனத்திற்கு சொன்ன காரியம். நித்திய ஜீவனும் இயேசுவினுடைய சரீரமும் இரத்தத்தையும் குறித்து. ஒரு விஷயம் தடுமாற்றம் அடைந்த சீசர்களிடத்தில் ரகசியமாக இயேசு அன்போடு கூட சொல்லி கொடுத்த விஷயம். இது ஒன்றைக்கும் செவி கொடுக்க அவங்க தயாரா இல்லை. தங்களுடைய இருதயத்தை எதற்கு பின்னாடி போக விட்டார்களோ அதன் வழியை மாத்திரம் இருக்க பிடிச்சுக்கிறாங்க. இந்த ஆபத்து எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் சம்பவிக்கும். தேவன் பேசும்போது திரும்பி வரதான் பிரசங்கம் பண்றார். 7 சபைகளின் மத்தியில் உலாவுகிற தேவனுடைய சத்தம் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆண்டவர் சொல்றது சபையில் நம்ம மேல அன்பு கூர்ந்து மனம் திரும்பு, இதை கிளீன் பண்ணிக்க, இதை சுத்திகரித்துக்க அப்படின்னு சொன்னா, நீ குற்றவாளி, நீ பலவீனப்பட்டிருக்கிற, தவறு நடந்திருக்குது, உன் வாழ்க்கையில் எங்கேயோ பிரச்சனை இருக்கு, உன் யோசனை உலகத்தின் பின்னாடி போயிடுச்சு, உன் செயல்கள் அவன் வஞ்சிக்கப்பட்டிருச்சு, அதை சரிப்படுத்துங்கிறது அன்பின் நிமித்தம் சொல்றது. அதை கேட்டு ஒரு சீசன் தன்னுடைய ஜீவிதத்தை சரிப்படுத்தினால் ஒரு அற்புதம் நடக்கும், மாற்றம் வரும். அவன் இல்லை அதெல்லாம் முடியாது, நான் என்ன சிந்திக்கிறனோ, நான் எது செய்யறனோ அதுதான் கரெக்டுன்னு சொல்லி அதுக்கு பின்னாடியே போக தொடங்கினால், அது முதல் பைபிள் சொல்லுது, அது முதல் அவருடைய சீசரில் அநேகர் அவருடனே கூட நடக்கலை. யார் கூட நடக்கலை? இயேசுவோடு நடக்கலை. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, இயேசுவோடு நடக்கலை. இயேசுவோடு நடக்கலைன்னா பின்ன இயேசுவின் சீசனாக இருக்கிற தகுதியை இழந்து போயிடுறாங்க. இயேசுவினுடைய உபதேசங்களை இழந்து போயிடுறாங்க. இயேசுவினுடைய ஆலோசனைகளை இழந்து போயிடுறாங்க. பின்னால் இயேசுவுக்கு சீசர்களுக்கு கிடைத்த எந்த ப்ரிவிலேஜஸும் அவங்களுக்கு கிடைக்காம நஷ்டப்பட்டு போனாங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? புரிந்து கொண்ட கைகளை வைத்து நல்ல ஒரு இல்லையே சொல். அது முதல் அவருடைய சீசர்கள் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். பின்வாங்கி போகுதல் தேவனுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். ஒருவனுடைய ஆத்துமா பின்வாங்கி போனால் அவன் மேல் என்னுடைய ஆத்துமா என்ன செய்யாது? பிரியமா இருக்கு. அதே 10:38 ஆண்டவர் சொன்னார், அவருடனே கூட நடக்கலைன்னா நீங்கள் சர்ச்சுக்கு வரலாம், கம்யூனியன் எடுக்கலாம், தசம்பாகம் கொடுக்கலாம், இந்த சர்ச்சில் மெம்பராக இருக்கலாம், அதெல்லாம் நடக்கும் பிரதர். பட் அது உங்களை கிறிஸ்துவுடனே கூட நடக்க விடாது. அல்லேலூயா. இப்போ கிறிஸ்துவுடனே கூட இருக்கணும்னா என்ன செய்யணும்? ஒரு ஸ்ட்ராங் டிசிஷன் எடுக்க படிக்கணும். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, கிறிஸ்துவுடனே நடக்கணும்னா என்ன செய்யணும்? ஒரு ஸ்ட்ராங் டிசிஷன் எடுக்கணும். அடுத்த வசனம் படிங்க. அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீங்களா? உங்களுக்கும் மனசுண்டா அப்படின்னு கேட்டார். அதுக்கு பேதுரு உடனே சொல்றாரு, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. அல்லேலூயா. ஒரு நல்ல தீர்மானம் நாங்கள் எடுத்திருக்கிறோம். அந்த தீர்மானம் என்ன தெரியுமா? எங்களுக்கு தெரியும் நீர் யார் என்று. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, எங்களுக்கு தெரியும் நீர் யார் என்று. உம்முடைய வார்த்தை என்னவென்று எங்களுக்கு தெரியும். யாரை நம்பி வந்தோம் என்று எங்களுக்கு தெரியும். யார் பின்னாடி நடக்கிறோம் என்று எங்களுக்கு தெரியும். உமக்கு பின்னாடி வராவிட்டால் எங்களுக்கு நித்திய ஜீவன் இல்லை. ஆகவே நித்திய ஜீவ வசனங்கள் நித்திய ஜீவன் பெறுகிற வரைக்கும் நடத்துகிறதெல்லாம் உம்மிடத்திலிருந்து தான் வருகிறது ஆண்டவரே. அதனால் நாங்கள் யாரை விட்டாலும் பரவாயில்ல, என் சொந்தக்காரன் தான் போகிறான், அவன் போனால் போகட்டும், இவ்வளோ நாள் நம்ம கூட இருந்தவன் போயிட்டான், போனால் போகட்டும், எங்களுக்கு அவங்கள முக்கியம், எங்களுக்கு நீதான் முக்கியம், இயேசுவின் வார்த்தைகள் தான் முக்கியம் சொல்லி அவர்கள் பற்றி கொண்டார்கள். அல்லேலூயா. இப்போ நித்திய ஜீவ வசனம் மாத்திரமல்ல, அடுத்த ஒரு விஷயத்தை கூட இயேசு சொல்றார். பேதுரு சொல்றார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவசித்திருக்கிறோம். எங்க விசுவாசம் என்ன தெரியுமா? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அர்த்தம் என்ன? இதற்கு முன்பு ஜனங்களிடத்தில் நீர் சொன்னீரே, பிதாவினிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஜீவ அப்பம் நானே. இந்த அப்பம் பிற்கப்படாமல், இந்த மாம்சம் பிற்கப்படாமல், என் ரத்தம் சிந்தப்படாமல் நித்திய ஜீவன் இல்லை என்று நீர் இவர்களுக்கு பிரசங்கித்தீரே. அந்த நித்திய ஜீவன் கொடுக்க வெளிப்பட்டிருக்கிறவராகிய கிறிஸ்து
என்று நாங்கள் உம்மை விசுவசித்து வந்திருக்கிறோம். மற்றவர்கள் விசுவசிக்காமல் போனால் போகட்டும், மற்றவர்கள் ஆத்மீக வெளிகளை விட்டு போனால் போகட்டும், உம்மை பின்பற்றுவதை விட்டு போனால் போகட்டும், உம்முடைய வார்த்தைகளை சந்தேகப்பட்டு போனால் போகட்டும். இதெல்லாம் கடினமான உபதேசம். இப்படியெல்லாம் உலகத்தில் யாரும் நடக்க முடியாதுன்னு உலக வேஷத்தில் நடக்க போகட்டும். ஆனால் நாங்கள் நடக்க மாட்டோம். நாங்கள் உம்மை விட்டு போக மாட்டோம். எங்க ஜீவனே போனாலும் உம்மை விட்டு நான் போக மாட்டேன் என்று அத்தனை ஆணித்தரமாய் அவங்க சொன்னது காரணம் என்ன தெரியுமா? ஒரு தீர்மானத்தை இருதயத்தில் எடுத்திருந்தார்கள். எங்களுக்கு இவர் அல்லாமல் வேறு வழி இல்லை, இவரே எங்களுடைய நித்திய ஜீவன், இவரே எங்களுடைய ரட்சிப்பு என்று பல பேருக்கு அந்த நிச்சயம் உண்டு. எத்தனை பேர் அந்த நிச்சயத்தில் இருக்கிறோம்னு சிந்திச்சு. அதனால தான் 2 கொரிந்தியர்கள் நிருபத்தில் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது விதமாக சொன்னார். அந்த வார்த்தைகள் ஒன்று வாசிப்போம். 2 கொரிந்தியர் 13:5. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். டெஸ்ட் யுவர்செல்ஃப். நீங்களே உங்களை நீங்க சோதிச்சு பாருங்க. நாமே இந்த 2 குரூப் ஆஃப் டிசைபிள்ஸ்ல எந்த குரூப்பில் நாம் நிற்கிறோம்னு யோசிச்சு பாருங்க. எந்த குரூப்பில் நிற்கிறோம்? நான் ஒரு முறை இந்த இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டுட்டேன், இனி கண் அடைகிற வரைக்கும் இவர் அல்லாமல் வேறொருவர் இல்லைன்னு சொல்லியா? இல்லை, இதெல்லாம் கடின உபதேசம், இதெல்லாம் அங்கே ஊருக்கு செல்லாது, இதெல்லாம் சொந்தக்காரங்கள்ட்ட செல்லாது, இதெல்லாம் அங்கே போய் சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. யாரையோ காரணம் காட்டி, எதையோ காரணம் காட்டி இருதயத்தில் தேவனுடைய உபதேசங்களுக்கு எதிராக மாறுகிற சீசர் கணத்தில் நாம் இருக்கிறோம்னு யோசிப்பார். நிறைய பேர் ஆராதனைக்கு வராதுக்கு ஒரு காரணம் அடிக்கடிக்கு வச்சுட்டு ஒரு காரணம் சொல்லுவாங்க. நானெல்லாம் அந்த முதல் குரூப்பில் உள்ளது, அதெல்லாம் எவ்வளோ அன்போடு ஆண்டவர் பேசியும் கீழ்ப்படி அதெல்லாம் கிறிஸ்துவை விட்டு விலகி போயிட்டான். கிறிஸ்துவை விட்டு விலகி போயிட்டாங்க. ஆமென். பேதுரு சொல்றாரு, நாங்கள் யார் இடத்துல போவோம்? நித்திய ஜீவனை நீர் தான், நீர் குமாரனாகிய கிறிஸ்து, நீங்கள் தான் உலகத்தில் வந்திருக்கிற ரட்சகர். நாங்கள் அதை விசுவசித்தும், 2வது என்ன சொன்னார் தெரியுமா? நாங்கள் சும்மா விசுவசிக்கல, அறிந்தும் இருக்கிறோம். பக்கத்தில் கைப்பிடிச்சவங்க, எங்களை விசுவசிக்கிறது மாத்திரமல்ல, எத்தனை காலம் உங்களோடு நடந்த போது நாங்கள் இந்த விசுவாசத்தில் கன்ஃபார்ம் அறிந்திருக்கிறோம். அந்த அறிவு தான் முக்கியமானது. தேவனை அறிகிற அறிவு, நான் யாரை பின்பற்றுகிறேன் என்கிற அறிவு, எனக்கு என்ன நடக்குது என்பதை வச்சு தேவனை தராசில் வச்சு பார்க்குற குணம் அல்ல எனக்கு. எனக்கு என்ன சம்பவித்தது, என் வாழ்க்கையில் என்ன நடந்தது, அதற்கு மத்தியில் ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார் என்பதிலிருந்து ஆண்டவருடைய குணத்தை அறிகிற அறிவு. எனக்கு என்ன நடக்குது, என் குடும்பத்தில் என்ன நடக்குது, என்னை சுற்றில் என்ன நடக்குது என்பதை வைத்து, அதில் வருகிற நல்லது பொல்லாததை வைத்து தேவனை விளங்கி கொள்ளுகிற அறிவல்ல என்னுடையது. பின்பு எனக்கு வருகிற எல்லா சூழ்நிலைகளிலும் நான் நினைக்கிறது போல சில காரியங்கள் நடக்காமல் போனாலும் தேவன் என்னை நடத்தின விதத்தை அறிந்தபோது அவருடைய குணத்தை விளங்கி கொண்டு அறிவது, அதுதான் ஆத்மீய அறிவு. இந்த அறிவு எத்தனை பேர் கொண்டு யோசிச்சுப்பார். நமக்கு கடன் வந்தால் இந்த கிறிஸ்துவ அறிவில் மாற்றம் வந்துடுது. வியாதி வந்தால் விசுவாசத்தில் மாற்றம் வருது. தொடர்ந்து சில நண்பர்களோடு சில நாட்கள் நாம் தங்கி இருந்தால் விசுவாசம் மாறி போயிடுது. சில உறவினர்களோடு நாம் கலந்துரையாடி சில ட்ராவலெல்லாம் போயிட்டு வந்தால் நம்முடைய பக்தியில் மாற்றம் வருதுன்னா நம்முடைய ஆத்மீக அறிவு குறைந்தது என்று சொல்லி அர்த்தம். நான் கடந்து போகிற பாதை எத்தனை கடினமானாலும் அந்த கடினமான பாதை ஏன் வந்துச்சு, எதனால் இது நடக்குது, எதனால் இப்படி போகுது, எதனால் இந்த காரியம் இப்படி நடக்குது, இவ்வளோ ஜெபிச்சு என்ன பிரயோஜனம், இத்தனை உபவாசம் இருந்து என்ன பிரயோஜனம், சபைக்கு போய் என்ன பிரயோஜனம், ஊழியம் செஞ்சு என்ன பிரயோஜனம், கர்த்தருக்கு கொடுத்து என்ன பிரயோஜனம் சொல்லி அதையெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு வேறு விதமாக வாழ்க்கையை டேர்ன் பண்ணி போடுகிறது அல்ல ஆத்மீக அறிவு. எனக்கு எத்தனை நடந்தாலும் என்னை அழைத்த தேவன் எப்படின்னு எனக்கு தெரியும் பிரதர். ஒரு வேளை நான் இப்போ துன்பத்தின் வழியில் கடந்து போனாலும் இதனுடைய பாதையை கர்த்தர் மாற்றுவார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். தாவீது சொன்னது போல, நான் ஒரு வேளை கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் துன்பத்தினுடைய வழியில் நடந்து போனாலும் அவர் என்னோடு கூட இருக்கிறார், அவருடைய கோலும் தடியும் என்னை
காப்பாற்றும் என்று விசுவசிக்க முடிகிறதானால் அவங்க தான் கர்த்தருடைய ஆத்மீக அறிவில் நிலைத்திருக்கிறார்கள். மனைவி சொல்கிறா, ஐயா இன்னுமா உன் உத்தமத்தில் நிற்கிறீரு, நீ என்ன பாட்டு பாடுற, என்ன பிரசங்கம் பண்ணுற, என்ன ஊழியம் பண்ணுற, நீ எல்லாம் தூக்கு போட்டு சாகு, நீ எல்லாம் இதுக்கு ஜீவனோடு இருக்கிற, உன் விசுவாசம் உனக்கு என்ன கொடுத்ததுன்னு மற்றவர்கள் நம்மை பரிகாசம் செய்யும்போது அவங்க கேட்குற கேள்வி கரெக்டு தானே. அப்போ ஆண்டவர் உண்மையாக இருந்தால் எனக்கு உதவி செஞ்சுருக்கணும் இல்லை, அவர் உண்மையுள்ளவராக இருந்தால் என் பாதையை சரியாக்கி இருக்கணும் இல்லை, அவர் என் கூட இருந்திருந்தால் எனக்கு நன்மை கொடுத்துருக்கணும் இல்லைன்னு சொல்லி கேட்குற கேள்விகளோடு சேர்ந்து கொள்ளாமல் நன்மை கொடுக்கறது கர்த்தர்னு விசுவசிக்கிறல்ல. அப்போ சில காலம் துன்பங்களை கொடுத்தா ஏன் அவர் அந்த துன்பங்களை கொடுக்க அவருக்கு ரைட்ஸ் இல்லையா, அதை ஏற்றுக்கொள்கிற அறிவில்லையா உனக்கு? அவர் சொன்னார், என்ன சொன்னாலும் சரி, ஜீவனே இடத்துலேருந்து போனாலும் சரி, இந்த மாம்சம் அழுகி நாரி போனாலும் நான் மரிக்கிறத தெரிந்து கொள்ளுவேன், ஆனால் நான் மரிச்சு முடியும் போது என்னுடைய கண்களால் அவரை தரிசிப்பேன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அதுதான் விசுவாச ஜீவிதம், அதுதான் விசுவாச அறிவு, அதுதான் ஆவிக்குரிய அறிவு. எத்தனை குடும்பங்கள் அந்த அறிவை இழந்து போயிடுச்சு, எத்தனை சகோதரர்களுக்கு அந்த அறிவு இல்லை, எத்தனை சகோதரிகள் அந்த அறிவை நஷ்டப்படுத்திட்டாங்க. தேவன் கொடுத்த கிருபைகள், தேவன் கொடுத்த அபிஷேகம் அதெல்லாம் நம்ம விட்டு 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 உலகம் கேட்குற கேள்விக்கு முன்னாடி, வேலை செய்கிற இடத்தை உள்ளவர்கள் கேட்கிற கேள்விக்கு முன்னாடி பதில் சொல்ல முடியாமல் போனதுனால பதிலே இல்லை என்ற அர்த்தம் அல்ல. நீ இப்போ பதில் சொல்ல முடியாமல் போகலாம், தேவன் உன்னையே ஒரு பதிலாக ஒரு காலத்தில் கொண்டு போய் நிறுத்துவார். அல்லேலூயா. இப்போ கொஞ்ச கால நீ துன்பத்தில் நடக்க வேண்டியது அவசியமானதினால், ரோம சபைக்கு பவுல் எழுதுறாரு, இப்பொழுது நாம கொஞ்ச கால துன்பத்தில் நடக்க வேண்டியது அவசியமானதினால். எதுக்கு அவசியம்? இந்த துன்பம் தான் உன் விசுவாசத்தை உருவாக்க போகிறது. ஆகவே துன்பத்தில் நடக்க வேண்டியது அவசியமானதினால் இந்த கொஞ்ச காலம் இதில் நடக்கிறோம். ஆனால் இந்த காலம் முடியும் போது நம்முடைய துன்பத்தை இன்பமாய் மாற்றி போடுகிற ஒரு தேவன் உண்டு. நம்முடைய பள்ளத்தாக்குகளை தலைகீழாய் மாற்றுகிற தேவனை நான் ஆராதிக்கிறேன். அல்லேலூயா. தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்களுடைய ஜீவனுக்கு ஆபத்து வந்தது. எங்க கர்த்தர், எங்க ஆவியானவர், எங்க வாக்குத்தத்தம் கொடுத்தவர் ஒன்றும் பவுல் கேட்கல. பவுல் சொல்றாரு, அவர் என்னை விடுவிப்பார் என்று அவர் மேல் நம்பிக்கையா இருந்தேன். ஆனா சூழ்நிலை எப்படி போச்சு தெரியுமா? ஜீவனே போகும் என்கிற சூழ்நிலை, மரித்து விடுவோம் என்கிற சூழ்நிலை. ஆனா நம்பிக்கை என்ன? கர்த்தர் காப்பாற்றுவார் என்கிற நம்பிக்கை. நம்பிக்கைக்கு எதுவா விளைவு நடந்ததா? பவுலே நடக்கவே இல்லை. போயிடுச்சு, சூழ்நிலை மோசமாயிடுச்சு. பின்ன அந்த மோசமான இடத்துல மரிப்போம் என்ற சிந்தை வந்தபோது மரிக்க நான் ஆயத்தமானேனே தவிர இயேசுவை மறுதலிக்க நான் ஆயத்தமாகவில்லை. எத்தனை பேர் விசுவசிக்கிறவர்கள்? மரணம் வரும்போது, ஒரு குடும்பத்தில் பொருளாதார நெருக்கடி வரும்போது, உனக்கு சாதிக்க வேண்டிய விஷயங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் வராத போது, உன் கையில் நிரம்பி நிற்கிற நன்மைகள் வெளிப்படாத போது, கிறிஸ்துவ விசுவாசத்தை கீழே போட்டு சவுட்டி எடுத்துட்டு ஓடக்கூடாது. அதல்ல ஆத்மீக அறிவு. பதிலாய் சொல்லணும், ஒருவேளை மறிக்க வேண்டியது வந்தாலும் தயார், கிறிஸ்துவை மறுதலிக்க மாட்டேன் என்று சொல்ல வேண்டும். அதான் ஆத்மீக அறிவு. அந்த அறிவு வந்தனால தான் பவுல் சொல்றாரு, மறிப்போம், மறிச்சா எங்க அங்கதானே போக போறோம்னு இருந்தோம், ஆனா எங்களை தேவன் தப்புவித்தாருங்கிறார். எப்போ தப்புவித்தார்? மரணம் வரும் என்று நிச்சயத்திருக்கிற இடத்துல தப்புவித்தார். ஏன் தப்புவித்தார்? அதுக்கு முன்னாடி அவர் சொல்றாரு, எங்களாலே சிலர் ஆறுதல் அடையும்படிக்கு கர்த்தர் எங்களுக்கு ஆறுதல் செய்வதற்கு தான் அதில் நடத்தினார். எத்தனை பேர் விசுவசிக்கிறவர்கள், புரிந்து கொண்டவர்கள் மாத்திரம் கைகளை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கொஞ்சம் படிப்பு, கொஞ்சம் காலேஜ், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் வந்தா ஆத்மீக விஷயத்தை ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. தம்பி தங்கச்சி, பிரேயரை நிறுத்திடக்கூடாது, உபவாசத்தை நிறுத்திடக்கூடாது. படிப்பு முக்கியம், ஆனா படிப்பு ஆத்மீக அறிவை கொன்று கூடாது. ஆத்மீக அறிவை கொள்ளுவதற்கு வாழ்க்கை நீ அனுமதிச்சா பின்ன நீ ஆத்மீகத்தில் இருக்க மாட்டே. உன் விஷயம் காணாம போயிடும். நீ கிறிஸ்துவோடு பின்பு நடக்கவே முடியாது. பிரதர், கொஞ்சம் துன்பத்தை சகிக்க மனதில்லாம அந்த துன்பங்களிலிருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு இயேசுவை விட்டு விலகி போனால், அந்த நேரத்தையும் காலத்தையும் வேலை ஸ்தலத்தில் உபயோகித்தால் வருமானம் வரும் என்று தேவ சமூகத்தில் அமருவதை நீ கொலை செய்ய தொடங்கினால் பின்பு ஒரு நாளும் ஆத்மீக ஜீவிதத்தில் நீ ஜீவன் பெற முடியாது. நம்ம எத்தனை விஷயத்தை கொண்டுட்டோம் தெரியுமா? அப்படி விசுவாச வாழ்க்கையை அழிச்சிருக்கோம். இவங்க அன்போடு எத்தனை முறையா இயேசு நம்மோட பேசினார். அப்படி பேசின போதும் கேட்கல, போயிட்டாங்க. ஆனால் ஒரு குரூப் போகலை. அவங்க சொன்னாங்க, நாங்கள் எடுத்த தீர்மானம் தான். ஏன்னா நீங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியும், எங்கிருந்து எங்களை அழைச்சிங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஒருவேளை நாங்கள் பலவீனம் உள்ளவர்கள், பல சமயங்களில் உங்களுக்கு குறித்து எங்களுக்கு பலவீனம் வந்திருக்கு, கேள்வி வந்திருக்குது. ஆனாலும் நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் அறிந்தும் விசுவசித்து இருக்கிறோம். அதனால் நாங்கள் உம்மை விட்டு போக மாட்டோம். நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் மாத்திரம்தான் உண்டு. இந்த பகல் ஆண்டோடைய பாதத்தில் ஒன்று ஜெபிக்கும்படி எழுந்திருக்க போகிறோம். நம்முடைய சபையில் சிலரோடு, சில குடும்பங்களோடு தேவன் பேச விரும்புவார்.
பேசுகிறார் என்று நான் அறிவேன். எல்லாருக்கும் ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்க விரும்புகிறார். அது முதல் அவருடைய சீசரில் அநேகர் அவருடனே நடக்காமல், நீங்க சபையோடு நடக்கலைங்கிறதல்ல விஷயம், பாஸ்டோடு நடக்கல அல்ல என்கிறதல்ல விஷயம், இயேசுவோடு நடக்கிறீங்களாங்கிறதான் விஷயம். இயேசுவோடு நடக்கிறதுக்கு ஒரு அடையாளம் உண்டு. ஒருவன் இயேசுவில் நடக்கிறான், ஆவிக்குரிய அறிவில் நடக்கிறார், அந்த குடும்பம் நடக்கிறது, இந்த சகோதரி நடக்கிறார், இந்த வாலிப தம்பி ஆண்டவரை குறித்து அறிவில் நடக்கிறான். எப்படி விளங்கிக் கொள்வது? அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரத்தில் பேதுருவையும் யோவானையும் நியாயம் விசாரித்த நியாய சங்கத்தினர் அவங்கள பார்த்து சொன்னாங்க, இவங்க படிப்பறிவில்லாதவர்கள் இருந்தும் அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். அப்ப ஏதோ ஒரு விஷயம் ஒருவர் இயேசுவோடு இருக்கிறத வெளிப்படுத்தும். பிரதர், உங்க விசுவாசம் நீங்கள் இயேசுவோடு இருக்கிறத வெளிப்படுத்தும். உங்க செயல்கள் நீங்கள் இயேசுவோடு இருக்கிறத வெளிப்படுத்தும். உங்க பிரேயர் லைஃப் இயேசுவோடு இருக்கிறத வெளிப்படுத்தும். நீங்க எடுக்கிற தீர்மானங்கள் இயேசுவோடு இருக்கிறத வெளிப்படுத்தும். உங்க டெடிகேஷன், அர்ப்பணிப்புகள் நீங்கள் இயேசுவோடு இருக்கிறத வெளிப்படுத்தும். நீங்கள் செயல்படுத்துகிற சில விஷயங்கள் நீங்கள் இயேசுவோடு இருக்கிறத வெளிப்படுத்தும். இயேசுவோடு இல்லாது இருக்கிறதை வெளிப்படுத்தும். ஒருவருடைய விசுவாசம் அவிசுவாசமான வார்த்தைகளை கொண்டு வந்தால், சந்தேகங்களை கொண்டு வந்தால், தேவனுடைய சமூகத்திற்கு ஓடி ஒளிந்து கொண்டால், தேவனை தேடுகிற குணங்களிலிருந்து மறைந்து கொண்டால், எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் ஒருவர் இயேசுவை விட்டு விலகி போனதை வெளிப்படுத்தும். இந்த பகல் உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். நான் இயேசுவோடு இருக்கிறேன், ஆண்டவர் அன்போடு கூட என்னோடு கூட பேசுகிறார், அதையெல்லாம் விளங்கிக் கொள்ளுகிற ஆத்மீக அறிவு எனக்கு இருக்கிறதான்னு யோசிச்சு பாருங்க. தேங்க்யூ ஃபாதர். இல்லாவிட்டால் இன்று பகல் நம்மை நாமே ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே, என்னுடைய மாம்சம் மரிக்கவும், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை உயிரடையவும் உம்முடைய சமூகத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய புத்தி மண்டலத்தில் மாம்சம் மரிக்கவும், ஆவி உயிரடையவும் வேண்டும். ஆண்டவரே, என்னை நடத்துகிறது என்னுடைய மாம்ச சிந்தைகளாக இருக்கக்கூடாது, ஆவியின் சிந்தைகளாக இருக்கணும். தம்பி,